திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா பகுதி 32. நிலவை பிடித்த நாகம். அருந்தவநாதன் நீண்ட காஷாய அங்கியை அணிந்திருந்தான். அவன் கண்களில் தழும்பிய சாந்தமும் அமைதியும் மக்களை வியக்க வைத்தன. இத்தனை சிறிய வயதில் சிவனின் அருள் பெற்று ஜீவசமாதி அடையும் அருந்தவநாதனின் திருவரசு வருங்கால சந்ததியரை நல்வழிப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை என்று கண்டராதித்யன் கூற, அருந்தவநாதன் கூடியிருந்த கூட்டத்தினை பார்த்து வணங்கினான். அனலாம்பாவிடம் ஆசி கோரிய அருந்தவநாதன் கண்டராதித்யனையும் செம்பியன் மாதேவியும் நோக்கி கரம் குவித்தான். பிறகு தன் கண்களை சுழல விட்டான். அவன் கண்கள் யாரையோ தேடாதே உணர்ந்து கொண்ட அனலாம்பா அவனை நோக்கி யாரும் அறியாவண்ணம் தன் கண்களை சிமிட்டினாள். அருந்தவநாதன் அங்கே பெரிதாக அமைக்கப்பட்டிருந்த சமாதி குழியில் இறங்கத் துவங்கினான். ஒரு குழியின் மையத்தில் சிறு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. குழியில் இறங்கிய அருந்தவநாதன் ஒருமுறை அண்ணாந்து நோக்கி அனைவரிடம் கை கூப்பியவன் யோக முத்திரையுடன் கண்களை மூடி தியானிக்கத் துவங்கினான். முரசங்களும் மேளங்களும் பலமாக இசைக்கப்பட கூடியிருந்த மக்கள் அருந்தவநாதனின் மீது மலர்களை வாரி சொரியத் தொடங்கினர். சிலர் நாணயங்களையும், வேறு சிலர் பட்டு வஸ்திரங்களையும், இன்னும் சிலர் கனிகளையும் அள்ளி வீச எதை பற்றியுமே சிந்திக்காமல் தேகத்தின் மீது விழும் மலர்கனைகளினால் தன் தியானம் சிதறாத வண்ணம் கண்களை மூடி தியானத்தை தொடர்ந்தான். சிவனடியார்கள் சிலர் அந்த குடியின் மீது பெரும் பாறைகளால் மூடத் தொடங்கினர். ஒவ்வொரு முறையாக அடிக்கப்பட அருந்தவநாதன் உலகின் பார்வையிலிருந்து சிறிது சிறிதாக மறைந்து கொண்டிருந்தான். இறுதியாக ஒரு பெரும் கல்லினால் அவன் ஜீவசமாதியை ஏற்றிருந்த அந்த குழியை மூடுவதற்கு முன்பாக அனலாமா தீராமதினை காட்ட அந்த சிறு இடைவெளியும் மூடப்பட்டு விட்டது. சிவனரி தொண்டர் அருந்தவநாதர் புகழ் வாழ்க கோஷம் எழுப்பியபடி மக்கள் கூட்டம் கலையத் தொடங்கியது. தான் தியானத்தில் இருந்த குழி மூடப்பட்டதும் கண்களை திறந்தான் அருந்தவநாதன். அந்த வடிவில் இருந்த ரவிதேஜன் சமாதி குழி இருளில் மூழ்கி இருந்தபோது குழப்பத்துடன் தன்னை சுற்றி பார்த்தான். ஆசிரமம் அமைக்கிறோம் என்று கூறி மனப்பாடையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு இவ்வளவு காலமாக சுரங்கம் அமைத்து வீணானதே. கல்யாணி ஏன் குறிப்பிட்டபடி வந்து சேரவில்லை? சமாதியின் கடைசிக்கல்லை மூடுவதற்குள் கல்யாணியை அழைத்து வந்து அந்த குழிக்குள் தள்ளிவிடுகிறேன், நீங்கள் இருவரும் சுரங்கம் வழியாக தப்பிவிடுங்கள் என்று விந்தலை தான் யோசனை கூறியிருந்தாள். ஆனால் இறுதி வரை அவள் வரவில்லையே. நீண்ட அங்கியில் பத்திரப்படுத்தியிருந்த சிக்கிமுக்கி கற்களை கொண்டு தீயை உண்டாக்கி ஆடை பதுக்கி இருந்த சுழ்ந்து ஒன்றை எடுத்து கொளுத்தினான். ஒருவேளை விந்தலை சுரங்கத்தின் மறுகோடியில் கல்யாணியுடன் இவனுக்காக காத்திருக்கின்றாளா என்ன? இந்த நினைப்பு எழுந்ததும் பரபரத்த ரவிதேஜன் தான் அமர்ந்திருந்த மேடையை நகர்த்தினான். கீழே இறங்கிச் செல்ல படிகள் தோன்ற விரைவாக அதில் இறங்கிச் சென்றான். சுழந்தின் ஒளியில் பாதை எளிதாக பொறுப்புடன் நீண்ட நேரம் சுரங்க வழியாக பயணம் செய்தான். திடீரென்று சுரங்கத்தின் கூரை குளிர்ச்சியை வாரி இறைக்க தான் ஒரு குளத்தின் அடியில் இருப்பதை உணர்ந்தான். குளத்தின் அருகே நின்ற ஆலமரத்தின் கீழ் சுரங்கப்பாதை முடிந்துவிட்டது. தன் முன்பாக தென்பட்ட பாறையை நெட்டி தள்ள குளிர்ந்த காற்று அவன் முகத்தை தடவி அவன் சுரங்கத்தில் இருந்து வெளியேறிவிட்டதை அறிவித்தது. சுளுந்தை உயர்த்தி பிடித்து தான் எங்கிருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தான் ரவிதேஜன். அவன் நின்றிருந்த ஆலமரத்தை சுற்றி ஏராளமான சோழ வீரர்கள் கையில் வாளுடன் நின்றிருந்தனர். சிலரது கைகளில் தீப்பந்தங்கள் ஒளிர்ந்தன. ரவிதேஜன் உறைந்து போய் நின்று விட்டான். அவன் கழுத்தில் ஏதோ குறுகுறுக்க திரும்பி பார்த்தான். அறிஞ்சயந்தான் சிரித்தபடி தன் வாளின் நுனியை அவன் பின்னங்கழுத்தில் உரசைப்படியே நின்றிருந்தான். வரமேண்டும் முனப்பாடி இளவரசி, நான் விதித்த 3 பௌர்ணமிக்கடி இன்றுடன் முடிவடையும் நிலையில் நீயாகவே என்னை தேடி வந்து சிக்கிக் கொண்டியதற்கு நன்றி. எகத்தாளத்துடன் சிரித்தான் அறிஞ்சேன். நானும் உனக்கு தர வேண்டியதை தந்தை எனக்கு உரியதை எடுத்துக்கொண்டு போகும் நிலையில் தான் இருக்கின்றேன், ரவிதேஜன் கூறினான். என்ன இருமாப்பு இளவரசே, அவனை என்னிடம் விட்டுவிடுங்கள். என் மனைவி சுடரலின் வழக்கை நான் தீர்த்து பழிக்கு பழி வாங்க வேண்டும், ஆவேசத்துடன் கூறினான் மெய்கண்டன். அறிஞ்சேன் அவனை நோக்கி தலையசைத்து மறுத்தான். மெய்கண்டா, இது எனக்கும் ரவிதேஜனுக்கும் இடையே உள்ள புணக்கு, நாங்களே அதை தீர்த்துக் கொள்கிறோம் என்றவன் மெய்கண்டனின் உரையிலிருந்து வாளை உருவி ரவிதேஜனின் கரத்தில் சொருகிவிட்டு அவனை நோக்கி தன் வாளை சுழற்றினான். தன்னை அறிஞ்சேன் வாழ் பொறுக்க அழைப்பதை உணர்ந்த ரவிதேஜன் தானும் வாளை சுழற்றியபடி அவனை எதிர்க்க தயாரானான். நீண்ட நேரம் அவர்களுக்கிடையே வாட்போர் நடைபெற்றது. ஒரு சமயம் அறிஞரின் கை ஓங்கும், பின்னொரு சமயம் ரவிதேஜனின் கரம் வலுப்பெறும். ஒருவருக்கு ஒருவர் சளைக்காமல் அந்த ஆலமரத்தின் கீழ் வாட்போர் புரிய அந்த இரவு வேளையில் வாள்கள் உரசும் ஒலியால் அச்சப்பட்டு இரவு நேர பட்சிகள் கூட கூக்குரல் இடாமல் அமைதியாக இருந்தன. ஒரு சமயத்தில் திடீரென்று ரவிதேஜன் தன் வாளால் அறிஞ்சயன் வாளை வேகமாக அடிக்க அறிஞ்சயன் வாள் எகிரிச் சென்று கீழே விழுந்தது. அவனும் நிலை தெடுமாறி நிலத்தில் விழ சட்டென்று தன் வாழ்முனையை அறிஞ்சயனின் குரல் வலையில் வைத்தான். அறிஞ்சயரே, உங்களது பிடிவாதம் இத்துடன் முடிவடையட்டும். கல்யாணியை என் வசம் ஒப்படையுங்கள். எங்கள் திருமணம் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ரவிதேஜன் உருவினான். அறிஞ்சயன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். பிறகு சுதாரித்து கொண்டு அவனை நோக்கினான். ரவிதேஜா, கல்யாணி ரதத்தில் இருக்கிறாள் என்றபடி மெய்கண்டனை அர்த்தத்துடன் நோக்கினான் அறிஞ்சயன். ஒரு கையால் எரியும் சுளுந்தை எடுத்துக்கொண்டு மறு கையால் வாளுடன் தொலைவில் நின்ற ரதத்தை நோக்கி நடந்தான். ரதத்தில் தன் சேலை தலைப்பினால் முக்காடிட்டபடி தனித்து அமர்ந்திருந்தாள் கல்யாணி.
கல்யாணி, அரிஞ்சயனை வென்று உன்னை மீட்டு எடுத்து விட்டேன், வா போகலாம். அவளை நோக்கி தன் கையை நீட்டினான் ரவிதேஜன். கல்யாணியிடமிருந்து பதிலில்லை. ஆனால் ஒரு விசும்பல் ஒலி மட்டும் ஒலித்தது. ரவிதேஜர், அன்று வாக்தேவி ஆலயத்தில் தீ நாக்குகள் விழுங்காமல் என்னை காத்து விட்டீர். ஆனால் அந்த நாக்குகள் கூட என்னை தீண்டாத நிலை. ஆம், நான் இனி உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டேன். சீதையைப் போல் நான் அக்னி சாட்சி செய்ய வேண்டியது இல்லை. காரணம், நான் தூய்மையானவாக உங்களை ஒருபோதும் அடைய முடியாது. அரிஞ்சயர் என்னை காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு விட்டார். இனி நீங்கள் உங்கள் வழியை சென்று வாருங்கள். கல்யாணியின் குரல் உடைந்தது. நாகத்தை மிதித்தவன் போல் திடுக்கிட்டு நின்றான் ரவிதேஜன். இவன் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தானோ அது நடந்துவிட்டது. குரோதத்துடன் அரிஞ்சயனை திரும்பி பார்த்தான். அவன் உதட்டில் அலட்சியமான சிரிப்பு. முனைப்பாடி இளவரசே, என்னை அப்படி பார்க்காதீர். இன்று காலையே பௌர்ணமி முடிந்துவிட்டது. அதன் பிறகுதான் கல்யாணியை என் உரிமையாக்கி கொண்டேன். கடகடவென்று சிரித்தான் அவன். அடே அரிஞ்சயா, என்னை ஏமாற்றி விட்டாயே. உக்கிரத்துடன் வாளை ஓங்கி ஓடி வந்த ரவிதேஜனை வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். மெய்கண்டன் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்றான். ரவிதேஜா, அரிஞ்சயரை கொல்ல முயன்றதற்கும் கல்யாணி தேவியாரை கடத்த முயன்றதற்கும் என் மனைவி சுடரொளியை கொலை செய்து ஆகிய குற்றங்களுக்கு உன்னை கைது செய்கின்றோம் என்றபடியே அவன் கைகளில் விலங்கை மாட்டினான். கல்யாணி தேரிலிருந்து வீறிட்டாள். அரிஞ்சயரே, இது துரோகம். ரவிதேஜரின் உயிருக்கும் விடுதலைக்கும் விலையாகத்தானே என்னை உரிமையாக்கி கொண்டீர். இப்பொழுது அவரை கைது செய்வது நியாயமா? கல்யாணி கதறினாள். கல்யாணி, உன் பேரழகு விலை மதிப்பில்லாதது. அதற்கு போயும் போயும் ரவிதேஜின் விலையாக தருவார்கள்? ஈவிரக்கமில்லாமல் அரிஞ்சயன் கூற கதறியபடி ரதத்திலேயே மயங்கி விழுந்தாள் கல்யாணி. ஏமாற்றி விட்டாய் கல்யாணி என்று தனக்குள் புலம்பியபடி மெய்கண்டனுடன் நடந்தான் ரவிதேஜன். 4 தேவி மண்டபம். ரவிதேஜனை தொடர்ந்து அனலாம்பாவாக நடமாடிய உஜ்வலாவும் கைது செய்யப்பட்டு விட்டாள். இருவரும் அரிஞ்சயனுக்கு எதிராக சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு பழையாறையின் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டு விட்டனர். அரிஞ்சயன் கல்யாணியை முறைப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணம் செய்து கொண்டு விட்டான். வேறு வழியின்றி அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்ட கல்யாணியின் சிற்றப்பன் வைதும்பராஜன் திருவையன் தன் சீர் சினத்திகளை பழையாறைக்கு அனுப்பி வைத்தான். மறக்காமல் கல்யாணிக்கு பிரியமான நானாவித நாத வினோத வீணையையும் அனுப்பி வைத்தான். கல்யாணியை மனம் செய்த கையோடு கொடும்பாளூர் இளவரசி பூதி ஆதித்த பிடாரியையும் தன் தாய் சேரமாதேவியின் தம்பி மகள் கோதை ஆதி பிராட்டியையும் மணந்து கொண்டான். தஞ்சையின் எல்லையில் தன் 4 மனைவிகளும் தங்குவதற்கு பளிங்கு மாளிகை ஒன்றை எழுப்பினான். அதற்கு 4 தேவி மண்டபம் என்று பெயரும் வைத்தான். குந்தவையை அவன் எப்பொழுதும் மன்னிக்க தயாராக இருக்கவில்லை. 4 தேவி மண்டபத்தின் பாதாள அறையில் அவளை சிறை வைத்தான். மற்ற 3 மனைவிகளையும் அவளுடன் பேசுவதற்கு தடையும் விதித்து விட்டான். மண்டபத்தின் முதல் தளத்தில் பூதி ஆதித்த பிடாரியையும் 2வது தளத்தில் கோதை பிராட்டியையும் உப்பரிகை தளத்தில் கல்யாணியையும் குடிவைத்தான். பெரும்பாலான சமயங்களில் கல்யாணியின் அந்தப்புறத்திலேயே காணப்படுவான். எப்பொழுதாவது மனது வந்தால் பூதி ஆதித்த பிடாரியுடனும் கோதை ஆதித்த பிடாரியுடனும் காலத்தை கழிப்பான். குந்தவையை அடியோடு திரும்பி கூட பார்ப்பதில்லை. அவளும் அதனால் மனம் முடிந்து போகவில்லை. விட்டது தொல்லை என்றுதான் காலத்தை கழித்தாள். 4 தேவி மண்டபத்தின் தளங்களில் இடையே ஒரு முற்றம் உள்ளது. மற்ற 3 தேவியரும் அதன் வழியே பேசிக்கொள்வர். ஆனால் பாதாள அறையில் இருந்த குந்தவைக்கு இந்த வசதி இல்லை. கல்யாணியுடன் உல்லாசத்தை அனுபவித்த அரிஞ்சயனுக்கு சுந்தரன் என்கின்ற அழகிய மகனை பெற்று தந்தாள் அவள். சுந்தரன் பிறந்தவுடன் கல்யாணி உடல்நலம் குன்றி மஞ்சத்தில் கிடக்க சுந்தரனை வளர்ப்பதற்காக குந்தவையை பாதாள சிறையிலிருந்து விடுவித்து கல்யாணியின் தளத்திற்கு மாற்றினான் அரிஞ்சயன். சுந்தரனை வளர்க்கும் பொறுப்பு முழுவதும் அவளுக்கு தரப்பட்டது. அவனை வளர்ப்பதில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள் குந்தவை. கல்யாணி உடல்நிலை தேறியதும் மீண்டும் தன் உல்லாச வாழ்வை தொடங்கிவிட்டான் அரிஞ்சயன். சுந்தரன் குந்தவையிடம் பெருமதிப்பும் அளவு கடந்த பாசமும் வைத்திருந்தான். கல்யாணி அவனை பெற்றிருந்தாலும் குந்தவைதான் யசோதை கண்ணனை வளர்த்தது போல் சுந்தரனை தன் மார்பிலும் தோளிலும் சீராட்டி வளர்த்தவள். நாட்கள் உருண்டோடின. சுந்தரன் விவாக பருவத்தை அடைந்து வானவன்மாதேவியை மணந்து ஆதித்த கரிகாலனையும் தொடர்ந்து ஒரு பெண்ணையும் பெற்றான். குந்தவை மீதுள்ள அதீத பாசத்தின் காரணமாக தனக்கு பிறந்த மகளுக்கு குந்தவை என்று அவளது பெயரை வைத்தான் சுந்தரன். ஆதித்த கரிகாலனுக்கு 16 வயதும் சிறிய குந்தவைக்கு 10 வயதும் ஆகும் பொழுது திடீரென்று பராந்தக மன்னர் மரணமடைந்தார். புதிய அரசனாக கண்டராதித்யன் பதவியேற்றான். அவனது ஆட்சியும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை.
சிவனரி தொண்டரான அவன் திடீரென்று யாரிடமும் கூறாமல் மன்னர் பதவியை தொடர்ந்து மேற்கு திசைக்கு கிளம்பி போய்விட்டான். மேற்கே எழுந்தருளிய தேவர் என்று கண்டராதித்யனை பற்றி சரித்திரம் கூறுகின்றது. கண்டராதித்யன் திடீரென்று காணாமல் போக அரிஞ்சயன் சோழ மன்னனாக பதவியேற்றான். இவ்வளவு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தும் உஜ்வலா மற்றும் ரவிதேஜன் சிறை வாழ்க்கை மட்டும் எந்தவித மாறுதலும் இல்லாமல் தொடர்ந்தது. இந்த நிலையில் முனைப்பாடி அரசன் ராமதேவன் காலமாகிவிட அவனது தம்பி ரவிதேஜனும் சோழ நாட்டின் பாதாள சிறையில் வாடிக்கொண்டிருக்க ஆட்சி செய்ய மன்னர் இல்லாத முனைப்பாடு நாடு திக்கு திசை தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தது. சோழர்கள் இது குறித்து ஒரு முடிவெடுப்பதற்குள் குந்தள நாட்டு கிருஷ்ணதேவன் துரிதமாக செயல்பட்டு முனைப்பாடி நாட்டை தன்வசம் கொண்டு வந்து விட்டான். சோழர்களுக்கு இதனால் பெருத்த அதிர்ச்சி. அரிஞ்சயன் உடனே மந்திர ஆலோசனைக்கு அழைக்க பழுவேட்டரையர் சகோதரர்கள் கொடும்பாளூரார் மெய்கண்டன் என்று அத்தனை பிரமுகர்களும் அங்கு கூடிவிட்டனர். அரிஞ்சயன் மன்னனானதும் மெய்கண்டனை தன் பாதுகாவலனாகவும் சோழ நாட்டின் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரியாகவும் நியமித்திருந்தான். கிருஷ்ணதேவனின் மகன் அமோகவர்ஷன்தான் தன் படைகளுடன் முனைப்பாடி நாட்டை கைப்பற்றி நாவலூரில் தன் பாசறையை அமர்த்திருந்தான். முனைப்பாடியை குந்தலர் வசமிருந்து மீட்பேன், குந்தலர்களை விரட்டியடித்து என் தங்கை வீரமாதேவியை குந்தலை அரியணையில் அரசியாக அமர வைப்பேன் என்று சூளுரையிட்டு பெரும் படைகளுடன் ஆற்றூரை நோக்கிச் சென்றான் அரிஞ்சயன். சுந்தரன் குந்தவியிடம் அளவு கடந்த ஈடுபாடும் வைத்து கொண்டு இருந்தவன். ஆதலால் ஆற்றூரில் ஒரு இரவு சூரியோதயத்தில் அரிஞ்சயன் என்கின்ற அரிதமனின் தலைமையில் சோழப்படைகள் ஆற்றூர் ஏரிக்கரைக்கு அருகாமையில் பரந்த மைதானத்தில் அணிவகுத்து குந்தள நாட்டு படைகளை எதிர்கொள்ள தயாராய் நின்றன. இதோ இரவு படர்ந்து கொண்டிருந்தது. மன்னன் அரிஞ்சயன், பழுவேட்டரையர் அம்பலவாணன், கண்டர் நமுதனார், இளைய பழுவேட்டரையர் காலாந்தகர் மற்றும் மைத்துனன் கொடும்பாளர் அரசனும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர். கூடாரத்தின் வெளியே நின்று தன் கழுகு கண்களால் இருளினூடே நோக்கிக் கொண்டிருந்தான் அரிஞ்சயனின் மெய்காப்பாளன் மெய்கண்டமழவன். மன்னரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் அவன். ஆலோசனை முடிய மன்னன் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வந்து தன் பிரத்யேக கூடாரத்தை நோக்கி நடந்தான். மெய்கண்டன் அவனை பின்தொடர முற்பட சட்டென்று பழுவேட்டர்களின் இரும்பு கரம் அவன் இடத்தோளினை பற்றி நெறித்தியது. மெய்கண்டா, நான் உனக்கு எச்சரிக்கை செய்ய தேவையில்லை. உன் உயிரை விட மேலாக கருதி மன்னரை நீ காத்து வருகிறாய் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மன்னரின் உயிருக்கு எந்தவித தீங்கும் நேராத வண்ணம் உனது ஆட்களால் இரும்பு வளையம் ஒன்றையும் அமைத்திருக்கின்றாய். சண்டி கோவிலில் உன் குருதியை தாரை வார்த்து மன்னரை காப்பேன் என்று சபதம் வேறு செய்திருக்கிறாய் என்பதையும் இந்த சோழ நாடே அறியும். இருப்பினும் விழிப்பு உணர்வுடன் இருக்க வேண்டியது நம் கடமை. நாளை விடிந்ததும் போர் என்கின்ற நிலையில் இன்றைய இரவு நாம் இன்னும் பாதுகாப்பை அமைத்து மன்னரை யாரும் நெருங்காமல் பார்த்து கொள்வது அவசியம். போருக்கு முந்தைய இரவுதான் பொதுவாக எதிரிகளை சதிகள் அரங்கேற்றுவார்கள். பட்டத்து யானைகளுக்கு விஷம் வைப்பது, குதிரைகளின் கால்களை முறிப்பது, அரசர்களையும் சேனைத் தலைவர்களும் கொல்ல முயல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். நடைபெறவுள்ள ஆற்றூர் போர் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை குறித்த போர் அல்ல. நமது மன்னர் அரிஞ்சயனின் மீது தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டிருக்கும் எதிரிகள் சிலர் ஒன்று சேர்ந்து இந்த போரை நம் மீது திணித்திருக்கின்றனர். மன்னர் அறிந்தவர், ஒப்பற்ற வீரர். போர்க்களத்தில் அவரை வெல்ல யாராலும் முடியாது. எனவேதான் அவரை தீர்த்து கட்ட இரவு நேரங்களில் பாசறைகளில் புகுவார்கள். இன்று இரவு அதிக எச்சரிக்கையை நீ கையாள வேண்டும். நான் சொல்வது உனக்கு புரியுமென்றே நினைக்கின்றேன். அந்த இரவில் கிசுகிசுவென்று பழுவேட்டரின் குரலில் உழைத்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டான் மெய்கண்டன். பழுவூர் அரசரின் அந்த நீண்ட அறிவுரையின் சாராம்சமே அந்த கடைசி 6 சொற்களில் தான் அடங்கியிருந்தன என்பது அவனுக்கு தெரியாதா என்ன? நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். மெய்கண்டனுக்கு அப்புரியாது. அரிஞ்சயனின் அந்தரங்க மெய்காப்பாளனாக செயல்பட்டு வருகின்றான். அரிஞ்சயனின் அகம் மற்றும் புறத்தை நன்கு அறிந்தவன் அவன். மன்னரின் தேக அசைவுகளை உன்னிப்பாக கவனித்தே அவரது தேவைகளை நிறைவேற்றுபவனாயிற்றே. இப்போது கூட ஆலோசனை கூட்டத்தில் போர்க்களத்தில் இன்ன தந்திரங்களை கையாள்வது என்பதை அரிஞ்சயன் விவாதித்து கொண்டிருந்த வேளையில் தன் நாவினால் அவ்வப்பொழுது இதழ்களை ஈரப்படுத்தி கொண்டிருந்தானே, அது எதனால் என்பதை மெய்கண்டன் மட்டுமே அறிவான். உலகிலேயே பேரழகியை மனையாளாக கொண்டிருக்கும் அரசர்களுக்கு போர்க்களம் நரகமாகத்தானே காட்சி தரும். என்ன செய்வது? வைதும்ப இளவரசி கல்யாணியை மணந்து கொண்ட காலத்திலிருந்து அவளை ஒரு கணம் கூட பிரியாமல் வாழ்க்கையை அனுபவித்து வரும் அரிஞ்சயன் முதல் முறையாக மன்னராக போர்க்களம் மேக இருக்கின்றான். மனைவி கல்யாணியை நினைத்து தாபமடைந்திருக்கின்றான் போலும்.
பழுவூர் அரசரே, தாங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது. தாங்கள் எந்தவித கவலையும் படத் தேவையில்லை. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நாளை நமது சோழ மன்னர் புலியெனப் பாய்ந்து போர் ஜாலங்களை செய்வதை நாம் அனைவருமே காணப்போகின்றோம் என்று கூறிவிட்டு மெய்கண்டன் அரிஞ்சயனின் கூடாரத்தை நோக்கி நடந்தான். அவன் போவதையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் பழுவேட்டரையர். அவர் செவிகளில் பவிசுக்கார மடத்தின் தலைமை ஜோதிடரின் குரல் ஒலித்தது. பழுவூர் அரசரே, மன்னரின் நாடி குறிப்பில் சனி மாரகமாக தெரிகின்றான். சூரியன் சிம்மத்தில் குருவுடன் நிற்பதால் போரில் வெற்றியும் கீர்த்தியும் உறுதி என்றாலும் மாரகச் சனி அந்த கீர்த்தி ஏற்படாத வண்ணம் பங்கத்தை செய்து விடுவான். போர் தந்திரங்களில் சமர்த்தரான நம் மன்னர் அற்பமான காரியங்களால் அந்த கீர்த்தியை இழக்க நேரிடும். கூடுதல் கவனம் தேவை. பவிஸ்கார மட தலைமை ஜோதிடர் வாகீச சிந்தாமணி பழுவேட்டரையருக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். கூடுதல் கவனம் தேவை. பழுவேட்டரையருக்கு உடனே ஜோதிடரின் உள்மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்கள் புலப்பட்டு விட்டன. ஒரு முறை தன்னை சுற்றி பார்த்தவர் அருகில் யாருமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு ஜோதிடரை ஆழமாக பார்த்தார். என்ன கூற வருகின்றீர்கள் வாகீசரே? பழுவேட்டரையரின் முகத்தில் கவலையின் ரேகைகள். பழுவேட்டரையரே, நம் அரிஞ்சயன் மன்னராக அரியாசனம் ஏறியது காலத்தின் கட்டாயம். அதே காலம்தான் அவரை அற்பமான சில நடவடிக்கைகளுக்கும் அடிமையாக்கிவிட்டது. மன்னர் தன் தனிப்பட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். மாரகச்சனி மயக்கத்தில் இருக்கும்போதுதான் கேடு விளைவித்து விடுவான். இதற்கு மேல் எப்படி விவரிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஜோசியர் விடுத்த எச்சரிக்கை நினைவுக்கு வர கூடாரத்திற்கு போக தோன்றாமல் அரிஞ்சயனின் கூடாரத்தை வெறித்து பார்த்தபடியே நின்றிருந்தார் பழுவேட்டரையர். தன் பிரத்யேக கூடாரத்துக்குள் நுழைந்த அரிஞ்சயன் பணியாள் ஒருவனை வெள்ளித்தட்டில் நீட்டிய சயனபானத்தை நோக்கினான். தன் பின்பக்கமாக வந்த மெய்கண்டன் கூடாரத்துக்குள் நுழையும் வரை அந்த வெள்ளிக்கோப்பையை யோசனையுடன் வெறித்து கொண்டே இருந்தான். அவன் உள்ளே வந்ததும் அவனிடம் கோப்பையை சுட்டி காட்டினான். மெய்கண்டா, நான் இந்த பானத்தை அருந்தலாமா? ஒரு மன்னன் தனக்கு அளிக்கப்படும் இரவு பானத்தை அருந்துவதற்கு கூடவா தன் மெய்காப்பலின் அனுமதியை கோர வேண்டும்? காண்பவர்களுக்கு அது ஒரு சாதாரண பானம்தான். ஆனால் அதில் பின்பாக ஒரு பெரிய சூட்சுமமே அடங்கி இருந்தது. அது மெய்கண்டனுக்கும் அரிஞ்சயனுக்கும் இடையே நிலவிக் கொண்டிருந்த தனிப்பட்ட ரகசியம். அந்த பானத்தை எடுத்து வந்திருந்த பணியாளுக்கும் புலப்படாத ரகசியம் அது. அரண்மனையில் இருக்கும் பொழுது அரிஞ்சயன் இரவு பாலுடன் சம்போக கோரையை கலந்து அருந்துவது வழக்கம். சம்போக கோரை மஞ்சத்துள் இல்லாளுடன் இருக்கும் பொழுது எல்லையில்லா இன்பத்தை தூக்க உதவும். அதில் பித்தம் கொண்டிருந்த அரிஞ்சயன் அன்று அந்த பானத்தை அருந்தலாமா என்று கேட்பது அதற்கான ஏற்பாட்டை செய்துவிட்டாயா என்பதுதான் பொருள் என்பதை மெய்கண்டனுக்கு புரிந்தது. தட்டில் இருந்த கூளையை எடுத்தவன் பணியாளை தலையசைத்து அப்புறப்படுத்திவிட்டு பிறகு அரிஞ்சயனின் பக்கமாக திரும்பி குவளையை நீட்டியபடியே பேசினான். அரசே, எல்லா ஏற்பாடுகளும் மிகவும் ரகசியமாக செய்யப்பட்டு விட்டன. நாம் தங்கியிருக்கும் ஆற்றூருக்கு சற்று தொலைவில் பரிமலை என்னும் எழில்மிக்க மலை ஒன்று உள்ளது. அதன் அடிவாரத்தில் வித்யாபரணன் என்கின்ற வியாபாரியின் வசந்த மாளிகை உள்ளது. அரசியார் கல்யாணி தேவியார் சிவிகை ஒன்றில் அங்கே வந்து தங்களுக்காக காத்திருப்பார். இரவை அங்கே கழித்துவிட்டு தாங்கள் விடியற்காலை வெள்ளி எழும் முன் மீண்டும் போர் பாசறைக்கு திரும்பி விடலாம். மெய்கண்டன் கூற அரிஞ்சயனின் உள்ளம் துள்ளாட்டம் போட்டது. அரிஞ்சயனுக்கு 4 மனைவிகள் இருந்தும் கல்யாணியுடன் இரவை கழிப்பதில்தான் அவன் நாட்டம் கொண்டவன். அவளை கண்ட கண்களால் வேறு எந்த பெண்ணையும் நோக்க அவன் விரும்பவில்லை. சுந்தர சோழன் பிறக்கும் வரை கல்யாணியும் சொர்க்கத்தில் தான் வசித்து வந்தான். சுந்தர சோழன் பிறந்த பிறகும் இன்னும் பேரழகியாகவே விளங்கினாள் கல்யாணி. ஆனால் கடந்த 6 திங்களாக திடீரென்று நோய்வாய்ப்பட்டு இருந்தாள். இன்னதென்று அனுமதிக்க முடியாத வண்ணம் மஞ்சத்திலேயே கிடந்தாள். அவள் மீது பொறாமை கொண்ட மற்ற மனைவிகள் அவள் உணவில் நஞ்சை கலந்து விட்டதாக கூட அரசல் புரசலாக எங்கும் பேச்சு கிளம்ப கல்யாணியை காக்கவில்லை என்றால் மரணதண்டனை விதிக்கப்படும் என்று மருத்துவர்களை அச்சுறுத்தி அவளை இரவு பகலாக எல்லா நேரமும் காத்திருந்து மீட்டு விட்டான். அரிஞ்சயனின் மூத்த மனைவி பீமன் குந்தவை அவளுக்கு பணிவிடை செய்யவும் கட்டளையிட்டிருந்தான். நல்ல வேளையாக கல்யாணி நோய் முற்றிலும் நீங்கி மீண்டும் நடமாடத் துவங்கிவிட்டாள். 6 திங்கள்களுக்கு பிறகு அரிஞ்சயனும் கல்யாணியும் இன்று இரவுதான் முதலில் சந்திக்கப் போகின்றனர். கல்யாணியுடன் போருக்கு முந்தைய இரவை கழித்தால் இன்னும் உத்வேகத்துடன் போரிட முடியும் என்று சொல்லியே மெய்கண்டனிடம் கல்யாணியை பரிமலைக்கு அழைத்து வருவதற்கு ஏற்பாடுகளை செய்ய சொன்னான் அரிஞ்சயன். ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அரிஞ்சயனும் மெய்கண்டனும் மட்டும் தங்கள் புறவைகளில்
பரிமலை அடிவாரத்தில் உள்ள வசந்த மண்டபத்திற்கு செல்ல திட்டமிட்டு இருந்தனர். மன்னர் தன் கூடாரத்துக்குள் உறங்குகிறார் என்று பழுவேட்டரையர்களையும் மற்றவர்களையும் நம்ப வைத்துவிட்டு இவர்கள் இருவர் மட்டும் சென்று வரலாம். அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டனவா என்பதை அறிந்து கொள்ளவே அந்த பானத்தை பருகலாமா என்று அரிஞ்சயன் கேட்டான். பானத்தை பருகியதும் அரிஞ்சயன் சால்வை ஒன்றை எடுத்து அதன் தலைப்பாகையாக கட்டி கொண்டான். மற்றொன்றை தலைப்பாகையின் மீது முக்காடாக போட்டு கொண்டான். தன் முகத்தை மறைத்து கொண்டான். அவனது இரு கண்கள் மட்டுமே சால்வையின் பின்னால் இருந்து மின்னின. திருப்தியுடன் மெய்கண்டனை பார்க்க அவன் தலையை அசைத்து அரிஞ்சயனை யாராலும் இனம் கண்டுகொள்வது துர்லபம் என்பதை தெரிவிக்க அவன் கூடாரத்தை விட்டு வெளியேறி தன் குதிரையை நோக்கி நடந்தான். அந்த இரவின் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அரிஞ்சயனும் மெய்கண்டனும் பரிமலையை நோக்கி பயணித்தனர். அரிஞ்சயனின் சிந்தையெல்லாம் கல்யாணியை சுற்றியே பறந்து கொண்டு இருந்தது. அவளுடைய அழகிய முகம் அவனுடைய கண்கள் முன் நிழலாடி அவனை சித்திரவதை செய்ய குதிரை மெதுவாக செல்வதாக தோன்றியது அவனுக்கு. கையில் இருந்த சாட்டையால் அதன் விலா பக்கத்தில் சொடுக்க குதிரை ரோஷத்துடன் வேகம் பிடித்தது. மன்னரை புரிந்து கொண்ட மெய்கண்டன் அவனிடம் பேச்சு கொடுக்காமல் அமைதியாகவே உடன் வந்தான். ஒரு வழியாக பரிமலை வசந்த மண்டபத்துக்குள் அரிஞ்சயன் குதிரையை நிறுத்தினான். முக்காடிட்ட அந்த உருவத்தை கண்டதும் காவலர்கள் தயக்கத்துடன் ஓடிவர பின்னால் வந்த மெய்கண்டன் அவர்களை தடுக்கும் பாவத்தில் தன் கையை உயர்த்த வந்திருப்பது மன்னன் என்பதை புரிந்து கொண்டு ஓடிவந்த காவலர்கள் பணிவுடன் பின்வாங்கினர். அரசியார் வந்து விட்டாரா? மெய்கண்டன் காவலர்களை கேட்டார். வந்துவிட்டார் தலைவரே, அதோ சிவிகை முற்றத்தில் இறக்கி வைத்துள்ளனர். சிவிகை தாங்கிகள் அங்கே படுத்திருக்கின்றனர் என்று கூற அரிஞ்சயன் உற்சாகத்துடன் வசந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான். இனியும் மன்னவனை பின்தொடர்வது நன்றில்லை என்பதை உணர்ந்த மெய்கண்டன் காவலர்களை நோக்கி ஜாடை செய்ய அவர்கள் அந்த மாளிகையின் கதவை மூடி தாளிட்டனர். காவலன் ஒருவன் மாளிகைக்குள் இருந்து தருவித்திருந்த இருக்கை ஒன்றை எடுத்து வந்து வைக்க மெய்கண்டன் அதில் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அந்த வாயிலை வெறித்து கொண்டிருந்தான். மூடப்பட்டிருந்த மாளிகையிலிருந்து வீணை இசை கேட்க அரசி கல்யாணி பழையபடி உற்சாகம் அடைந்து விட்டாள் என்பதை அந்த கானத்தின் மூலம் உணர்ந்தான் மெய்கண்டன். ஆக ஆற்றூரில் இருந்து மன்னர் பரிமலை வரையில் பயணம் செய்தது வீண் போகவில்லை. மன்னருக்கு இனிய பொழுதாக இது கழியும் என்பதில் இனி ஐயமில்லை. தன்னை மறந்து கண்களை மூடிய மெய்கண்டன் அப்படியே உறங்கியும் போனான். காவலர்கள் தொடர்ந்து காவல் காத்தபடி நின்றனர். சாமக்கோழியின் கோவில் ஒலி கேட்டு மெய்கண்டன் உடல் தூக்கி வாரி போட கண் விழித்து தன்னையும் மறந்து உறங்கிவிட்டோம் என்பதை புரிந்து கொண்டு வெள்ளி முளைத்து விட்டதா என்பதை அறிவதற்காக கரிய வானத்தை அண்ணாந்து பார்த்தான். தோட்டத்தின் பக்கமாக நகர்ந்த அதே சமயம் மாளிகையின் கதவும் திறந்தது. அரிஞ்சயன் குதூகலத்துடன் வெளியில் வந்தான். மெய்கண்டா, எங்கே அந்த குந்தள அமோகவர்ஷன்? அவன் சிரத்தை வெட்டிவிட்டே மறு காரியம். இப்பொழுது நான் புதிய உற்சாகத்துடன் வெளியே வந்திருக்கிறேன். உனக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அரிஞ்சயன் கலகலப்புடன் பேசியபடி அவன் முதுகில் வாஞ்சையுடன் தட்டினான். மெய்கண்டன் காவலர்களை நோக்கி தலையசைக்க அவர்களில் ஒருவன் முற்றத்தில் படுத்திருந்த சிவிகை தாங்கிகளை நோக்கி குரல் கொடுத்தான். வாரி சுருட்டி கொண்டு எழுந்த அவர்கள் சிவிகையுடன் மாளிகைக்குள் சென்றனர். சிறிது நேரத்திற்கு பின் சிவிகை தாங்கிகள் அரசியை சுமந்து கொண்டு வெளியே இருந்தனர். என் இதயம் கவர்ந்த ராணியே, சென்று வா. வெற்றி என்னும் ஆபரணத்தை கொண்டு வந்து உன்னை அலங்கரிக்கின்றேன். குரலில் அரிஞ்சயன் கையசைத்து மனைவிக்கு விடை கொடுத்தான். மெய்கண்டன் சிவிகையை நோக்கி பணிவுடன் குனிந்தவன் மீண்டும் நிமிர்ந்த பொழுது மகாராணியின் கரம் திரை வழியாக வெளியே வந்து அரிஞ்சயனை நோக்கி இப்படியும் அப்படியுமாக அசந்ததை கண்டான். மெய்கண்டன் அரசியாரின் கரத்தையே உற்று பார்த்தான். அம்சபட்சி ஒன்று தன் வளைந்த கழுத்தை அசைப்பது போல் தன் கரத்தை ஆட்டிக்கொண்டிருந்தாள் கல்யாணி. அவள் கரத்தில் வரிசையாக அடுக்கப்பட்டிருந்த வளையல்களும் கங்கணங்களும் கலகலவென்று இசை எழுப்ப அரிஞ்சயன் கிறக்கத்துடன் அந்த கரத்தை பார்த்து கொண்டிருந்தான். மெய்கண்டனின் கண்களில் அரசியார் அணிந்திருந்த கணையாழி ஒன்று தென்பட்டது. ஸ்வர்ணத்தில் வடிக்கப்பட்டிருந்த அந்த கணையாழி 5 தலை நாக வடிவில் காணப்பட்டது. ஒவ்வொரு தலையிலும் வாயிலும் நீலம், கோமேதகம், வைடூரியம், புஷ்பராகம், மரகத கற்கள் பதிக்கப்பட்டு இருந்தன. அந்த 5 தலை நாகத்தின் உச்சியில் ஒரு வைரமும் ஒளிவிட்டு கொண்டிருந்தது. கண்ணை பறிக்கும் அந்த கணையாழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் மெய்கண்டன். கல்யாணி தன் கையை உள்ளே இழுத்து கொண்டாள். அரசியார் கல்யாணி மோதிரவரில் அணிந்திருந்த அந்த கணையாழி மெய்கண்டனின் முழு கவனத்தையும் ஈர்த்து விட்டது. அதை கண்டதும் அவன் திகைத்து போனான். அதை முன்பு எங்கேயோ கண்டிருந்ததாக அவனுக்கு நினைவு. ஆனால் உடனடியாக நினைவுக்கு வரவில்லை. அது அவனது சிந்தையை உறுத்த தான் அதை எங்கே பார்த்திருக்கோம் என்று யோசிக்க அவனை யோசிக்க விடாதபடி சிவிகை புறப்பட்டு விட்டதும் மீண்டும் ஆற்றூர் பாசறைக்கு திரும்பும் அவசரத்தில் இருந்தான் அரிஞ்சயன்.
சிவிகை தாங்கிகள் பழையாறையை நோக்கி பயணிக்க காவலர் இருவரும் மன்னனை வணங்கி சிவிகையின் பின்னால் நடந்தனர். ஒருமுறை சிவிகையை ஏக்கத்துடன் பார்த்த அரிஞ்சயன் தன் குதிரையில் தாவி ஏறினான். அரிஞ்சயனையும் மெய்கண்டனையும் சுமந்து கொண்டு அந்த இரண்டு புறவிகளும் ஆற்றூர் பாசறையை நோக்கி பறந்தன. விடியற்காலை பழுவேட்டரில் எழுந்து நீராடி கதிர்கடவுளை தொழுது கொண்டிருந்தார். அவருடைய தம்பி காலாந்தகரும் குளித்து முடித்து தன் இஷ்ட தெய்வமான அறுதலி மகாதேவரை தியானித்து கொண்டிருந்தார். மூத்தவர் கதிரவனையும் இளையவர் முக்கண்ணனையும் மனதில் உருவேற்றி கொண்டிருக்க திடீரென்று அந்த அலறல் எழுந்தது. பதட்டத்துடன் யாரோ ஓடி வந்தனர். பழுவேட்டரையரே, எங்கிருக்கிறேன்? உடனே மன்னரின் கூடாரத்திற்கு வாருங்கள். திடுக்கிட்டு கண் திறந்த பழுவூர் சகோதரர்கள் இருவருமே கொடும்பாளூர் மன்னரை அதிர்ந்து போய் பார்த்தனர். என்ன நடந்தது? மன்னர் அரிஞ்சயர் பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கிறார். உடல் முழுவதும் நீளம் பாரித்து கிடக்கிறது. யாரோ அவருக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்திருக்க வேண்டும். உடனடியாக மன்னரை நாம் அரண்மனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்றார் வைத்தியர். கொடும்பாளூர் மன்னரின் குரலில் சுரத்தே இல்லை. பழுவேட்டையரே தன் தம்பி பின்தொடர அரிஞ்சயனின் கூடாரத்தை நோக்கி ஓடிச் சென்றார். கொடும்பாளூரார் சொன்னது உண்மைதான். அரிஞ்சயன் நினைவில்லாமல் கிடந்தான். அவனது தேகத்தை பார்த்ததுமே கண்ட நமுதனார் அதிர்ந்து போய்விட்டார். கண்களில் 1000 கேள்விகள் தொக்கி நிற்க மெய்கண்டனை சந்தேகத்துடன் நோக்கினார். அவரது பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க மாட்டாமல் தலையை குனிந்து கொண்டான் மெய்கண்டன். மெய்கண்டா, என்ன நடந்தது? பழுவேட்டரையர் கேட்டார். ஆலோசனை கூட்டம் முடிந்ததும் மன்னர் உறங்கச் சென்று விட்டார். நான் கூடாரத்தின் வெளியில் காவல் புரிந்து கொண்டிருந்தேன். மெய்கண்டன் கூற அவனை நம்பாமல் உற்று பார்த்தார் பழுவேட்டரையர். உண்மை கூறு மெய்கண்டா, மன்னரும் நீயும் இரவு புறவிகளில் எங்கோ கிளம்பிச் சென்றீர்கள். எங்கு சென்றீர்கள்? தனாதிகாரியின் குரல் காட்டத்துடன் ஒலித்தது. இனியும் அவரிடம் எதையும் மறைக்க இயலாது என்பதை புரிந்து கொண்டான் மெய்கண்டன். மன்னரின் கட்டளையின் பேரில் அவரும் நானும் பரிமலை வசந்த மண்டபத்திற்கு போனோம். மன்னர் இரவு அங்கே தங்கினார். விடியற்காலை நாங்கள் பாசறைக்கு திரும்பிவிட்டோம். வந்ததும் அவர் உறங்கச் சென்று விட்டார். அவரை எழுப்பச் சென்ற பணியால் தான் அவன் நிலையை கண்டு பதறி எனக்கு தகவல் கொடுத்தான். தன் கடமையில் தான் தவறிவிட்டதை உணர்ந்த மெய்கண்டனின் குரல் அச்சத்தில் அடங்கியது. பழுவேட்டரையின் முகம் கடுமையடைந்தது. விடிந்தால் போர், குந்தளப்படைகள் நமக்காக ஆற்றூர் ஏரிக்கரையில் காத்திருக்கின்றன. இது உனக்கு தெரியாதா? இந்த தருணத்தில் மன்னருக்கு இது தேவைதானா? நான் நேற்றிரவே உன்னை எச்சரித்தேன் அல்லவா? கூடுதல் கவனம் தேவை என்றேனே. கூடுதல் என்பதன் பொருளை நீ உணராததன் விளைவு இப்பொழுது மன்னர் அபாய நிலையில் உள்ளார். சரி, மன்னருடன் தங்கிய பெண் யார்? பழுவேட்டரின் குரலில் உக்கிரம் தொனித்தது. அரசியார் கல்யாணி தேவியார். மெய்கண்டன் சொன்னான். பழுவேட்டரையர் அதிர்ந்தார். யோசனையுடன் அவனை பார்த்தார். கல்யாணி தேவியாரா? நீ அவரை பார்த்தாயா? தனாதிகாரியாரின் கேள்வி கண்டனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவர் வந்த சிவிகையை பார்த்தேன் பழுவூர் வேந்தே. கல்யாணி தேவியாரை நான் பார்க்கவில்லை. ஆனால் சிவிகையிலிருந்து மன்னரை நோக்கி அரசியார் கையசைத்து விடைபெற்று சென்றதை கண்டேன். அவன் கூற பழுவேட்டரையர் அவனை நெருங்கி வந்தார். கல்யாணி தேவிதான் அந்த சிவிகையில் இருந்தார் என்று எதை வைத்து கூறுகிறாய்? அவரது கரத்தை மட்டும்தானே பார்த்தேன் என்கிறாய். அவர் முகத்தை நோக்கினாயா? இல்லை பழுவூர் அரசே, அவர் முகத்தை நான் காணவில்லை. வசந்த மாளிகையில் நான் கேட்ட வீணாகானத்தை கொண்டு சிவிகையில் இருந்தது கல்யாணி தேவியார் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டேன். மெய்கண்டன் பணிவுடன் சொன்னான். என்ன காரியம் செய்தாய் மெய்கண்டா? இப்படியா கோட்டை விடுவாய்? உடனடியாக பரிமலை வசந்த மண்டபத்திற்கு வந்த பெண் யார் என்பதை கண்டுபிடி. உடனடியாக மன்னரை பழையாறைக்கு கொண்டு செல்லுங்கள். பழுவேட்டரையர் வேகமாக உத்தரவுகளை பிறப்பித்தார். அண்ணா, குந்தள நாட்டு அரசன் இன்னும் சற்று நேரத்தில் போர்க்களம் வந்து விடுவானே, என்ன செய்வது? காலாந்தகர் கேட்டார். போரை நிறுத்துவதை தவிர வேறு வழி கிடையாது. நான் குந்தள மன்னன் அமோகவர்ஷனுக்கு ஓலை தருகின்றேன். நீயே அதை கொண்டு செல் என்றவர் நினைவை இழந்திருந்த அரிஞ்சயனை கலக்கத்துடன் பார்த்தார். சோழ அரியணை குறைந்த நாட்களையும் மன்னனாக அமர்ந்தவர் அரிஞ்சயனாகத்தான் இருக்கும். அரிஞ்சயன்தான் இப்படிப்பட்டவனாக ஆகப் போகின்றான் போலும். இந்த எண்ணம் அவர் மனதில் தோன்ற அவருடைய உடல் ஒரு கணம் நடுங்கியது. தொலைவில் பாசறை அமைத்திருந்த அமோகவர்ஷனின் குந்தள நாட்டு படை வீரன் ஒருவன் ஊதும் சங்கொலி பழுவேட்டரையரின் செவிகளில் ஒலிக்க அவர் கொடும்பாளூராரை கலவரத்துடன் நோக்கினார். தன் பிரத்யேக கூடாரத்திற்கு நடந்த மெய்கண்டன் சட்டென்று நின்றான். அவனுக்கு இப்போது நினைவுக்கு வந்துவிட்டது. அந்த கனியாழியை எங்கு பார்த்திருக்கிறோம் என்பது நினைவுக்கு வந்தவுடன் அவன் முகம் திகிலில் உறைந்து போனது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.